பேர் வந்து குப்புசாமி, நீலா கவுண்டன்பட்டி பக்கத்தில், ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து தக்காளி தோட்டம். இந்த தோட்டத்தில் வந்து இந்த வருஷம்தான் பயிரிடுறேன். இந்த தோட்டத்தில் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 8 வருஷமாக ஒரு தோட்டத்தில் பயிரிட்டேன். அது அவ்வளோதான், அதுக்கு மேலே அது வராது. அதனால் இடத்த மாற்றி இப்போ போட்டிருக்கோம். இது கிழங்கு வந்து ஒரு கிலோ வந்து 470 ரூபாய் பக்கம் வாங்கியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு வந்து 500 கிலோ 600 கிலோ வரைக்கும் வாங்கி ஸ்டாக் வச்சுருந்து அப்புறம் முளைக்கி வச்சு அதை குருத்தை கொண்டு வந்து குருத்தோடு இருக்கிற மாதிரி கிழங்கு கொண்டு வந்து வச்சு இதை போட்டிருக்கோம். இப்போ ஆடி கடைசியில் இந்த முளைக்கி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து இப்போ தான் பூ எடுக்கிற தருணத்துக்கு வந்திருக்குது. இது பேர் கனிவெளி செடின்னு சொல்லுவோம். இதோட பேர் வந்து கனிவெளி செடி. இது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகிடும். ஒரு ஆடி மாதம் ஆரம்பித்தா சித்திரை வைகாசி வரைக்கும் கூட காட்டில் விலை இருக்கும். அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போயிடும். திருப்பி ஆடி மாதம் முளைக்க வச்சிடும். இது ஒரு 4 வருஷம் நல்லா 3 வருஷம் நல்லா வரும். 4ஆவது வருஷத்துக்கு மேலே அப்புறம் டவுன் ஆகிரும். அப்புறம் கம்மியாக ஆக ஈல்டு வந்து கம்மியாக இருக்குது. இது விலை வந்து இதோட விதை வந்து ஒரு கிலோ வந்து இப்போ 2000 ரூபா. இன்றைக்கி ரேட்டு வந்து 2000. 1700 விற்றுக்கிட்டு இருந்தது, 1500 விற்றுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு டைமில் 3000 ரூபாய்க்கு போகுது. இது ஒரு நிர்ணயம் பண்ண முடியல, நிர்ணயமாக வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னென்னு எங்களுக்கு தகவல் தெரியாது. இது வந்து ஒரு மருந்துக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் உண்மையிலேயே தெரியல. இது வந்து ஒரு மயக்கம் மருந்துக்காக போகிறது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக வந்து அது எங்களுக்கு தெரியவே இல்லை. விற்பனை வந்து நான் இங்கேருந்து ஒரு வியாபாரி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம இங்கேருந்து வந்து தோட்டத்துலேயே வந்து எடை போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பணம் ஒரு டைமில் கையோடு கொடுப்பாங்க, ஒரு டைம் வந்து ஒரு 5 நாள் போய் கொடுப்பாங்க. நம்பிக்கையான நாளாக இருக்கிறனால ஒரு 5 நாளில் ஒரு 20 நாள் வரும். இந்த டைம் ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்துட்டாங்க. ஒரு டைமில் ஒரு மாதிரி வரும். கண்ணுவலிக்கு நாங்கள் போடணும்னா உங்களுக்கு ஆர்வம் எப்படி? ஆர்வம் வந்து இது வந்து வேறு வெள்ளாமைக்கு இது வந்து நம்மளுக்கு பணப்பயிரில் இது கொஞ்சம் சிறந்த பயிராக தெரியுது. நம்மளுக்கு வந்து வேறு இதை அடிக்கடி உழுக வேண்டியதில்லை. ஒரு டைம் செலவு பண்ணோம்னா ஒரு 4 டைம் இதில் வருமானம். நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 250 கிலோ 300 கிலோ வரைக்கும் நம்ம ஈல்டு பண்ணிட்டோம்னா ஒரு வருஷம் 200 கிலோ வரும். அடுத்த வருஷம் 250 கிலோ வரும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 200 கிலோ வந்துடும். அதுக்கு அடுத்த வருஷம் 150 கிலோ வரும். இந்த மாதிரி கீழே வந்துடும், குறைய ஆரம்பிச்சிடும். கடைசியில் 100 கிலோவில் வந்து நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 5 வருஷம் தாண்டிச்சுன்னா ஒரு 50 கிலோ அந்த மாதிரி வரும். இது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வருஷம் செலவு பண்ணிட்டோம்னா ஒரு 3 வருஷத்துக்கு நம்மளுக்கு வருமானம் இருக்குது அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய்வோம். இது எப்படி பயிர் செய்கிறது? பயிர் செய்கிறது நம்ம கிழங்கு வந்து இப்போ ஆந்திராவிலிருந்தோ மகாராஷ்டிராவிலிருந்து தெற்க அந்த தூத்துக்குடி பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் இருந்து இன்னும் இங்கிட்டு வந்து மணப்பாறையிலேருந்து கூட வரும். நம்மளுக்கு நம்ம வெரைட்டி தேர்ந்தெடுத்துக்கலாம். வாங்கிறதுக்கு வந்து ஒரு வியாபாரி இருக்காங்க. அதுக்கு அவங்ககிட்ட ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏரியா கிழங்கு ஒரு ரேட் இருக்கும். ஆந்திரா கிழங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 350 ரூபாய்க்கு கீழே இருக்காது. அதுக்கு மேலே 500 வரைக்கும் கூட போகலாம். அது முன்ன பின்ன இருக்கும். இது இங்கே லோக்கல் கிழங்கு வாங்கினோம்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இப்போ செடி பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் வெள்ளை வரியெல்லாம் வரும். லோக்கல் கிழங்கு அப்படின்னா இது நம்ம காட்டு கிழங்கு கொஞ்சம் தோண்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆந்திரா கிழங்குறத கொஞ்சம் நல்லா உயரமாக வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து ஆந்திராவிலேருந்து வந்த கிழங்கு. ஒரு டைம்லேயே அது நல்லா வந்துடும். இது வந்து இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே கொஞ்சம் பத்தாம் போச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கிழங்கு பத்தலேன்ட்டு நம்ம தோட்டத்தில் அங்கே இருக்கிறத கொஞ்சம் தோண்டி வச்சேன். தோண்டி வச்சதில் இது அவ்வளோ சிறப்பாக இல்லை பாருங்கள். இது வந்து விளையாமல் தோண்டி வச்சோம். தோண்டி வச்சுருந்து ஒரு 4 மாதம் கிட்டத்தட்ட 4 மாதம் வச்சுருந்து அப்புறம் வைகாசி ஆடியில் தான் கொஞ்சம் குருத்து வந்தது. அதுக்கப்புறம் கொண்டு வந்து வச்ச கிழங்கு இது ஆவணியில் வச்சோம். இந்த வந்து ஆவணி மாதம் வச்ச கிழங்கு. இது ராசி கம்மியாக தான் வரும். அது வந்து ஈல்டு கொஞ்சம் கூட வரும். ஒரு கிலோ கிழங்கு ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து வச்சோம்னா 1 கிலோ விதை எடுக்கணும். அதுதான் நல்ல ஈல்டு. இப்போ 250 கிலோ வாங்கியிருக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிலோ வந்துடணும். அதுதான் சிறப்பும் கூட. அதில் இந்த மழை சில காடுகள் தன்மை சரியில்லாது இந்த மாதிரி போயிடுச்சுனாலாம் 2 கிலோக்கு 1 கிலோ தான் வரும். 2 கிலோ விதையாக கொண்டு வந்து நட்டு வைக்கணும். விதையாக கொண்டு வந்து என்ன பண்ண முடியாதுங்க. கிழங்கை கொண்டு வந்து அந்த கிழங்கு காட்டுறவாங்க அப்படியே போய் கிழங்கு போகலாம். கிழங்கு வந்து சைஸ் வாரியாக பிரிக்கலாம். நம்ம இது நாங்கள் இந்த கிழங்கு வந்து நம்ம எடுத்துட்டு மிச்சம் வந்து சிறு கிழங்கா இருக்குது பார்த்தீங்களா,
இந்த கிழங்குல வேறு இந்த மாதிரி முனை வரும். இந்த முனை தான் வந்து நம்ம இந்த செடியாக வருது. இதுலேயே பெருவெட்டு இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் முளைக்காமல் இருக்கிறனால வைக்காமல் இருக்கும். இப்போ இது மாதிரி இந்த சைஸில் பாருங்கள் வந்துருச்சு, 2 சைடும் வந்துருச்சு குருத்து. இது மாதிரி வச்சோம்னா இந்த டைமுக்கு மேலே வர்றது பனியில் சிக்கிரும். நீ பாருங்கள் இதில் இது பாருங்கள் வேறு ஓடுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. மண்ணுக்கு தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ வைக்கலாம். வச்சோம்னா இது வந்து பேர் சொல்லாது. இதெல்லாம் ரொம்ப சிறு கிழங்கு. பெருவெட்டு கிழங்கெல்லாம் வச்சோம்னா பாருங்கள் குருத்து வந்துருக்கு பாருங்க. இப்போ இந்த கிழங்கு வேலையை முடிஞ்சிடும். இதிலேருந்து ஆரம்பித்து இதில் ஒரு கிழங்கு ஆரம்பிச்சு இதில் இருக்கிற சத்து இதை எடுத்துக்கிட்டு மேலே வருது. அப்படி தான் வளருது. இந்த மாதிரி கிழங்கு தான் இது வந்து நாங்கள் முளைக்காமல் இருந்துச்சு அப்போ நாங்கள் வைக்கும்போது. இப்போ முளைப்பு திறன் வந்துருச்சு, வைக்கலாம். இது இனிமேல் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கான்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்னொரு காட்டில் இன்னொரு சாலில் போட்டு வைப்போம். இது இன்னொரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இது நம்மளுக்கு பலன் கொடுக்கும். இப்போ கொடுக்காது. இப்போ இது உடனே பலன் கொடுக்காது. இது இன்னும் வரல. இந்த மாதிரி இருக்கிறத நம்ப முடியாது. இப்போ காடு பொட்டலாக போயிருங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் வைப்போம். இல்லைன்னா காட்டில் கேப் விழுந்துடும், வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள் இந்த மாதிரி கிழங்கு கூட முளைச்சி வரும். இப்போ இந்த சைடில் வரலைனாலும் வேறு இங்கே வந்துடும். ஆனால் இது காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தேவைக்கு. பாருங்கள் இதில் இந்த இடத்துல வர்ற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது. இதை நம்ப முடியாது. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சு விட்டுருக்குறோம். வரலைன்னா தூக்கி போட்டுரும். அங்கே நிறைய தூக்கி போட்டிருக்கு பாருங்க. அதெல்லாம் தூக்கி போட்ட கிழங்கு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ வச்சோம்னா இதில் வேர் வந்துடும். இந்த கிழங்கு வேஸ்ட். இதில் இருக்கிற சத்தை எடுத்துக்கிட்டு வளருது. அப்புறம் வேர் உண்டுதுக்கப்புறம் மண்ணில் இருக்கிற சத்தை எடுத்துக்குது. இந்த மாதிரி தான் வளருது. இந்த முனையை ஒடியாமல் வச்சு வைக்கணும். இது உடஞ்சிருச்சுன்னா ஆகாது. இந்த கிழங்கோட ஆயுசு இவ்வளோ தான். இப்படி தான் இந்த செடி வளர்த்த முடியும். விதையை போட்டோம்னா 5 வருஷம் நம்மளுக்கு பலன் கிடைக்காது. இதெல்லாம் வேஸ்ட்டு. இது எல்லாமே முளைக்காத கிழங்கு. இது அப்படி சாம்பலாக போயிடும். இந்த மாதிரி சாம்பலாக போயிடும். வேறு இதெல்லாமே இதை விட பெரிய கிழங்கெல்லாம் போயிடுச்சு. அங்கே கிடக்குது பாருங்க. இந்த மாதிரி கிழங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டோம். இந்த மாதிரி கிழங்கெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. இது எல்லாமே வந்து தூக்கி போட்டு இப்படி ஆகாமே போயிடும். மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். இப்போ 200 கிலோ வாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 40 கிலோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகாது, வேஸ்ட்டாக போயிடும். 40 கிலோ போயிடும். 220 கிலோ வாங்கினேன். எனக்கு கிட்டத்தட்ட இந்த 30 கிலோ போயிடுச்சு. 190 கிலோ வச்சுருக்கேன். 190 கிலோ விதை வரணும். பாருங்கள் இந்த பூவில் இது ஒட்டு கட்டியிருக்காங்க. இதில் ஒட்டு வச்சுருக்காங்க. மகருந்து தெரியுது பாருங்கள். இது என்ன ஆகும்னா இந்த மகருந்து இதுக்கு போகவே போகாது. இந்த செடியில் பாருங்க இது பூ. இது மகருந்து இந்த காய் ஊற வேண்டியது இந்த இடம். இது மகருந்து எடுத்துக்க வேண்டியது இந்த இடம். ஆனால் மகருந்து இருக்கிற இடத்துல இருக்காது. இந்த காய் இந்த பூ காயாக்கணும்னா ஆளை வச்சு இந்த பூவுகளில் இந்த மாதிரி ஒட்ட வச்சு வச்சுட்டு இந்த பூவிலே வைக்காமல் இதில் வைப்போம். பாருங்க இதுலேயே வச்சுருக்காங்க. இதுலேயே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எடுத்துக்குவோம். மகரந்தத்தை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற பூவுக்கு போட்டு வைப்போம். இந்த மாதிரி பாருங்கள் இதில் மகரந்த வைக்கல அவைய. இது நாளைக்கு வர வேண்டியது பூவு. இது மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடும். இதில் அந்த மாதிரி ஒட்டலைன்னா அந்த காய் வராது, வேஸ்ட்டு. இதனால தான் நம்மளுக்கு செலவு அதிகமாக வருது. பாருங்க இது வந்து இயற்கையாகவே கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கிடைக்காது. இது தனி அது தனி. அதில் பூவே கிடையாது, மொட்டை பூ. இது வந்து அதுலேயே ஒட்டி இருக்குது, அது விழுந்துக்கும். அதை பற்றி கவலைப்பட. ஆனால் அது மாதிரி எல்லாமே வராதுங்க. அந்த இடத்துல பாருங்கள் இது அழகாக இது ஊறிடும். இந்த காயை நீங்கள் ஒரு டைம் அடுத்த ஒரு 10 நாள் வந்து பாருங்கள் இது பிஞ்சாயிரும். இது வந்து மகரந்தம் வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா மருந்து எடுத்துடும், விழுந்துடும். அது லேசாக விழுந்தாலே போதும். அது காயை பெருசாகிற மாதிரி ஒரு சில இடத்துல பார்க்கலாம். நான் உள்ளே போனோம்னா இப்போ இது மருந்து எடுத்துக்கும். இந்த காய் ஊறிடும். இதுக்கு தேவை இந்த காய்க்கு வந்து இங்கேருந்து மகரந்தம் கிடைக்கணும். கிடைச்சா தான் ஊறும், இல்லைன்னு ஊறும். இப்போ நம்ம வெளியிலேருந்து இதில் மகரந்தம் வைக்கிறோம்ல, ஆமாம், அது எப்படி எடுத்துக்கும்? அது இப்போ இதுலேயே எடுத்துக்கணும். அது ரெடியாக தான் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல வச்சோம்னா இந்த மாதிரி எடுத்து நம்ம நிறைய ஓட்ட வச்சுக்கலாம். கையில் துணியில் ஒரு பஞ்சில் இல்லை இன்னொரு இதுலேயே நம்ம இதுலேயே இன்னும் கொஞ்சம் நிறைய வரும்போது இப்போ இந்த பூ பக்கத்துலேயே இருக்குது, எடுத்து இப்படி வளைச்சி விட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி செய்யலாம். பூ வந்து அந்த மாதிரி வாடக்கூடாது. அதெல்லாம் காய் ஊரில் உராமி போயிடுச்சு பாருங்க. அதுக்கு மகரந்தம் கிடைக்கல. மேலே மழை கொஞ்சம் பேஞ்சதுனால அந்த பூ கட்டு அந்த காய் ஊராமி போயிடுச்சு. அந்த மாதிரி காய் கட்டுதுன்னா நம்மளுக்கு மகசூல் கிடைக்காது. பாரு இது அப்படி தான். இது ஊரில் பாருங்கள் இந்த காய் ஊறி இருக்கணும். இந்த காய் வற்றி போச்சு. இந்த மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் பாதிப்பு. இந்த மழை பெஞ்ச சீசனில் வரவே வராது. பெருசாக வந்து நம்மளுக்கு ராசி கிடைக்காது. நம்ம மகரந்தம் வச்சா தான்
இது காய் ஊறும். அது மகரந்தம் மெல்லிசாக வைக்கணும். கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்துட்டாலே அது ஊறாமல் போயிடும். இதில் ஒரு சில காய்களை பார்க்கலாமுங்க. இதெல்லாம் போச்சுங்க நம்மளுக்கு 1 2 3 4 காயும் ஊறலாம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவும் நம்ம மகரந்தம் நம்ம வச்ச டயத்தில் மழை பெஞ்சு இந்த மாதிரி கெட்டு போயிடலாம். வச்சுருக்காங்க, ஆனால் காய் ஊரில் பூ வாடாமல் இருக்கணும் மெயினாக. இந்த பூ இப்படி வாடிடுச்சுனாலே அது காய் ஊற வைக்க முடியாது. இது வந்து ரொம்ப கவனமான ஒரு செயல்பாடு இது. இந்த மகரந்தம் இதுக்கு இது கெட்டு போச்சு. இந்த பூ வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா இந்த காய் ஊற வச்சிடலாம். இது கொஞ்சம் சிரமப்படுது. இன்னும் கொஞ்சம் கிழக்கு போய் பார்க்கலாம். காய் ஒன்றார காய் ஊறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு இந்த மாதிரி நோய் வந்து தாக்கிடுது. இந்த இலை புள்ளி, இதுக்கு பேர் புள்ளி உளுந்து. இந்த மாதிரி புள்ளி உளுந்து இந்த இலை கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது. இந்த பூவிலேயே ஓட்டையாக போய் கெட்டு போயிடுது. வெயிலுக்கோ பனிக்கோ தாங்காது. கடுமையான வெயிலுக்கும் தாங்காது, பனிக்கும் தாங்காது. நார்மலான ஒரு கிளைமேட் வேணும். பாருங்கள், இதில் ஒரு 4 காயுமே இதில் ஒரு கொண்ட கருவல் மாதிரி விழுந்து ஒடிச்சு வச்சுட்டான். இந்த தலையில் விழுந்துருக்க மாதிரி இந்த மாதிரி கருவல் விழுந்து இந்த செடி பூராமே மகசூல் இது போச்சு. இந்த செடி வேஸ்ட் இந்த வருஷம். சில செடி வந்து கீழே கிழங்குலேயே பிரச்சனை வந்து போயிடும். இதில் நம்மளுக்கு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மகசூல் இப்போ வர்றதில்லை. இதுக்கு மகரந்தம் கிடச்சிருக்குது, ஆனால் பூ ஓட்டையாக போச்சு. இந்த மாதிரி பூ இந்த மாதிரி பூ கருவிடுச்சுன்னா இந்த காய் ஊற வைக்க முடியாது. அந்த காய் ஊறுற தருணத்தில் இருக்குது, ஆனால் காய் ஊறல. இந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் மருந்து வந்து பெரிய அளவுக்கு நம்ம கம்மியாக அடித்தோம்னாலோ எச்சா அடித்தாலோ அது எடுத்துக்கிற சக்தி இல்லைன்னா கெட்டு போயிடுது. இது ஒரு காய் சத்து குறைவு. இந்த மகரந்தம் கிடைக்காம இது ஒரு சத்து வந்து இதுக்கு கரெக்டாக தேவையான அளவுக்கு இல்லாதனால அந்த காய் வற்றி போச்சு. இதில் கருகளும் கொஞ்சம் இருக்குது. ஒரு வாரத்தில் 2 தடவை கூட மருந்து அடிக்க வேண்டி வருங்க. மருந்து வந்து ஒரு ரொம்ப பவராக தேவையில்லை. பூவுக்குன்னு இந்த புள்ளி விழுகாமல் இருக்கிறதுக்குன்னு தனித்தனியாக பண்ணி வாருங்க. இந்த காயெல்லாம் ஊறணும். இது என்ன காரணத்தினாலே தெரியல, எல்லாமே கம்முன்னு இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் கிளைமேட்டும் கொஞ்சம் பத்தாது. இதில் ஒரு நேரம் காய் ஊர் இடத்த பார்ப்போம். ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஒன்று ஊறிக்குது. இது வரைக்கும் ஊரில் பாருங்கள். இந்த பூ நல்லா இருந்தது இந்த காய் வேணும் கொஞ்சம் பெருசாகும். பாருங்கள், இது பூ கருகிருச்சு, காய் பெருசாக ஆகாது. அது ஒரு மீடியமான காயாக போயிடும். பாருங்கள், இது அப்படி தான். பூ கருகிருச்சு, இன்னும் கொஞ்சம் டேலண்டாக இருந்து அந்த காய் இருக்குது பாருங்க, இன்னும் பெருசாகும். அது பத்தலை. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக வரும். இதான காய். இது ஒரு வச்சிடலாம். இதுக்கெல்லாம் ஒட்டு கிடைக்கல, இது போச்சு. இதெல்லாம் பாருங்கள், ஒட்டு பத்தாதனால, மகரந்தம் இல்லாதனாலையும், உரச்சத்து கொஞ்சம் பத்தாதனாலையும் இந்த மாதிரி போயிடும். அதில் 10 காயும் நம்மளுக்கு அந்த செடியில் ஒரு காய் கிடைக்கணும். நம்மளுக்கு ஒரு செடிக்கு ஒரு 10 காயாவது கிடைச்சா தான் நம்மளுக்கு அந்த ஒரு 150 கிலோ வரைக்கும் கிடைக்கும். பாருங்க, இதில் காய் இல்லாமல் இந்த மாதிரி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நோய் தான். இது ஆமாம், இலைப்புள்ளி நோய். அதுக்கு மருந்து அடிப்போம். இது இன்னும் பெருவெட்டு ஆகணும். ஆனால் இது பூ இப்போ கொஞ்சம் டெம்பர் இல்லை, இது வராது. இதுக்கு வந்து மருந்து பத்தில், இதுக்கு சத்து பத்தில். அந்த சத்து பத்தாமல் இந்த மாதிரி ஆகிடும். இந்த பூவில் இந்த சத்து வந்து காற்றுல இருக்கிறதையும் எடுத்துக்குங்க. காற்றுல இருக்கிற சத்துக்களையும் எடுக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. காய் ஊற வைக்கிறதுக்கு எங்களால் முடியல. பார்த்துங்க, இந்த தோட்டத்தில் எல்லா சத்து இதில் இருக்குது. எடுத்துக்கணும், எடுத்துக்கிற சக்தி இதுக்கு இல்லை. அவ்வளோதான். காய் வந்து இன்னும் அடுத்து ஒரு 15 நாள் போய் வந்தோம்னா ஓரளவு காய் தெரியும். இது கொஞ்சம் ஒட்டு பத்தலை. இதுவுமே காய் பெருசாக கம்மியாக தான் வேணும், அளவான காய் தான் வரும். இந்த மாதிரி கலர் வர்றது நல்லா காய்க்குங்க. இந்த மாதிரி கலர் பூ வந்து கொஞ்சம் கருவிடுச்சு. காய் ரொம்ப டார்க்காக போச்சு. கொஞ்சம் எல்லா படமாக இருந்தால் நல்லா ஊறும். ஒரு 15 நாள் 20 நாள் போய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். கிழங்கு வந்து மண்ணில் வச்சிடறோம். ஆமாம், கிழங்கு வந்து நம்ம சால் வந்து பாருங்க, இப்படி 6 அடி, இதுக்கு 6 அடி கேப் இருக்கும். அந்த 6 அடி கேப்பில் இந்த குச்சி வந்து 2.25 அடி. இந்த கம்பி நடுறோம் இல்லைங்கய்யா, இது வந்து 10 அடிக்கு ஒன்று போடுவோம். இப்படி ஒரு 10 அடிக்கு ஒன்று, இப்படி அகலம் வந்து 2.5க்கு 2.25க்குள்ள ஒன்று. இந்த குச்சி கட்டுறதுக்கு வேணும்னு சொல்லி 2.5 அடி ஒன்று வச்சுருவோம். இது 2 அடி கேப் இருக்கும். குச்சி கட்டும்போது மொத்தம் 2.25 நம்மளுக்கு கிடைக்கும். இது நட்டுருக்கிறது
இந்த கம்பியோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா தட்டு வந்து 2.25 அகலம் கிடைக்கும். இந்த செடியை 2.25 அகலத்தில் படர வச்சிடறோம். இதை இப்போ அப்படியே பாருங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இங்கிட்டும் நிறைய வளர்ந்துருச்சுன்னா இங்கிட்டு சாஞ்சு கேப்பர் கோக்கம் கொண்டு கட்டிக்கலாம். கட்டி வைக்கணும், கீழே விழுகாமல் தரையில் முட்டாமல் கட்டி வைக்கணும். ஆமாம், கண்டிப்பாக கட்டணும். பாருங்கள் இது இனம் பிரிஞ்சது. இப்போ இது கீழே போக பார்க்கும். இதை நம்ம இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் தட்டுகளை இந்த தண்டு இது வந்து நாணம் தண்டு இதை சொருவி இதை நாங்கள் இந்த மாதிரி இது பிடிச்சிக்கும். இந்த இதுலேயே பிடிச்சிக்கும் பாருங்கள். இந்த குணசிலி இந்த இலையிலேயே பிடிச்சி வளரும். கொடி மாதிரி பிடிச்சிக்கும் பாருங்கள். அந்த குணசு வந்து அங்கே நாங்கள் பிடிச்சிக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத இப்படி வச்சு கட்டி விட்டோம்னா இது அப்படியே மேலே வளரும். இதில் வந்து இந்த பக்கம் வளரும் பாருங்கள். அது மேலே வச்சு கட்டியிருக்கோம், அதெல்லாம் கட்டி விட்ருது பாருங்கள். ஒரு சில இடத்துல கட்டாமல் இருக்கிற செடி வந்து பார்த்தீங்க பாருங்கள், இங்கே கட்டியிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு கட்டு போட்டிருக்கோம். இல்லைன்னு என்ன பண்ணணும்னா கீழே விழுந்துடும். தரையில் போட்டுச்சுன்னா இது ஆகாம பாருங்கள். இதிலேருந்து வளர்கிற செடி இங்கே இப்படியே அடைச்சிரும். இந்த பக்கம் இப்போ இன்னும் ஒரு 30 நாளில் பார்த்தீங்கன்னா கப்புன்னு அடைச்சிடும். இதே ஒரு சில பக்கம் உரமெல்லாம் நல்லா போட்டு வளர்ச்சி நல்லா வளர்த்தி வச்சுருப்பாங்க. நம்மளாம் கொஞ்சம் மீடியமாக தான் செய்கிறோம். இந்த வருஷம் கொஞ்சம் மீடியமாக தான் வரும். வருஷம் வந்து நல்ல கிழங்காக நம்ம முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் உரங்கள்லாம் சத்தெல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்துருக்கும். ஒரே வருஷத்துலேயே கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் நிறையா கொடுக்கணும். அதனால் மீடியமாக வந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்லா வரும். அப்படியே ஒரு 4-5 வருஷம் இழுக்கலாம். நாங்கள் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இழுப்போம். அதனால் இன்னொன்று கொஞ்சம் மீடியமாக வரும். அதிக மகசூலை பார்க்காம ஒரு மீடியமாகவே கொண்டு வந்தோம்னா ஒரு 7-8 வருஷம் இழுத்துட்டு போகலாம். சில பேர் என்ன பண்ணாங்க 3 வருஷத்தில் ஆக பண்ணிடுவேன். நிறையா போட்டு இயற்கையாக பண்ணாமல் கொஞ்சம் நிறைய உரத்தில் போட்டு மறந்தடிச்சு 3 வருஷம் 4 வருஷத்தில் ஆகாமல் பண்ணிடுவேன். இப்போ கிழங்கு வச்சதுலேருந்து எவ்வளோ நாளில் வந்தது செடி? கிழங்கெல்லாம் வந்து செடி வந்து 2 மாதம் 2 மாதத்தில் வந்துருக்கு. 2 மாதம் பாருங்கள். இப்போ ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி புரட்டாசி, இப்போ ஐப்பசி மாதம் பூ எடுத்துருச்சு. கார்த்திகை மார்கழி தை மாசி மாதத்தில் வளர்ந்து பூ எடுத்துரும். 2 மாதத்தில் பூ வரும். ஏன்னா நம்ம குருத்தோடு தானே வைக்கிறோம். டக்குன்னு 2 மாதத்தில் ஒடியாந்துடும். இன்னும் 3 மாதம் அடுத்து எடுத்து வந்து காய் வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? காய் அது ஒரு கரெக்டாக ஒரு 2 மாதம் பார்த்துங்க. அந்த பூ வரும், அப்படி காயாகிறது. பூ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பூ நிற்க வரைக்கும் நம்ம ஒட்டு கட்டிக்கிட்டே இருந்தோம்னா பிஞ்சாக்கிட்டே இருக்கும். இது ஒரு 5 டயத்துலேருந்து 10 டயத்து வரைக்கும் காய் பறிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பூ ஒரு டைமில் வருங்க. இது ஒரு மொத்தம் ஒரு 10 டைமாக காய் பறிக்கலாம். காய் வெடித்து விழுந்துடும், விதை கீழே விழுந்துடும். அதனால் பழுத்துரும். அதுக்கு அந்த பழுத்து டைம் வந்தோடனே நீங்கள் இடையில ஒருக்க வந்து பாருங்கள். ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 2 மாதம் போய் வாங்க, இன்னொரு தருணம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது இந்த குளத்துலேருந்து பூ வருது. இந்த பூவை இதில் பூக்கண்ணியே வந்துச்சு பாருங்க. இது இப்படியே வளர்ந்துக்கிட்டே பூவாகும். இப்படி இதெல்லாம் அடைச்சிடும், இந்த ஏரியா அடைச்சிடும். இப்போ இது வந்து இதுக்கு சத்து கம்மியாக இருக்குது. கிழங்கு சிறுசாக இருக்கும். இதுக்கு சத்து கம்மியாக போகிறதுனால கீழே இருக்கும். இந்த இதுலேயே படந்துடும். இதுலேயே படந்து இந்த பூவெல்லாம் மலர்ந்துடும். பாருங்கள், இதெல்லாம் 3 நாள் தான், 4 நாள் தான், 5 நாள் இது மலர்ந்துடும். இந்த மாதிரி மகரந்தம் அப்படியே கையிலேயே ஒட்டிக்குது. ஆமாம், ஒட்டியிருக்கும். நமக்கு மாதிரி மகரந்தம் எவ்வளோ மகரந்தம் இருக்கும். ஒவ்வொரு பூவிலையும் மகரந்தம் நிறையா கிடைக்கும். பாருங்கள், ஒரு பூக்கு 2, 4, 6 கன்னி இருக்குது. பாருங்கள், 2, 4, 6 கன்னி இருக்குது. 6 கன்னியும் இதுக்கு மகரந்தம் கிடைக்காது. பாருங்கள், ஆனால் மகரந்தம் வந்து அந்த காய்க்கு கிடைக்கணும். இந்த ஆமாம், காய்க்கு வர்ற இதை எடுத்துக்கிட்டு போகிறது. இந்த இடத்துக்கு இந்த கம்பி கண்டிப்பாக இந்த கம்பியில் மகரந்தம் இல்லைன்னா காய் வரவே வராது. இது தேனீக்கள் பண்ணணும். தேனீக்கள் வந்து பெருசாக இப்போதைக்கு இல்லை. வளர்த்தாலுமே பெரிய தேனீக்கள் வளர்த்தணும். அதை பறக்கும்போது மகரந்தம் பறக்கணும். இப்போ இதில் வந்து இந்த இடத்துல இதில் வந்து தேன் எடுக்கிறதுக்கு வந்து பெரிய ஈயெல்லாம் வந்து பெருசாக இங்கே வளம் போகிறது இல்லை. மலைங்காட்டு பக்கத்துலேருந்து இதை போட்டு கட்ட வேண்டியது பெருசாக இருக்காது. இது நம்ம மனுஷன்தான் பண்ணி ஆகணும். செலவு வந்து நிறையா வரும். கம்பி இப்போ இதுக்கெல்லாம் நம்ம இப்போல்லாம் ஒரு ஏக்கருக்கு கம்பி அடித்தோம்னு வைங்களேன். இப்போ இதுக்கு நாங்கள் கூலி மட்டும் 30,000 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த தண்டு ஒரு கத்தை வாங்கினா 100 ரூபா 110 ரூபா வருது. இது ஒரு சாலுக்கு வந்து நம்ம குறைஞ்சது இந்த நாடந்தண்டு வாங்குறதே நம்மளுக்கு வந்து 40,000 30,000 வந்துடும். இந்த ரீப்பர் ஒரு குச்சி 6 ரூபா 7 ரூபா வருது. இந்த குச்சி இது வந்து ஒரு குச்சி 6 ரூபாய்க்கு வரும்போது கிட்டத்தட்ட 40-50,000 ரூபாய்க்கு வந்துடும். கம்பி விலை ரேட்டு ரொம்ப அதிகம். இது ஒரு கிலோ 115 ரூபா. டாடா கம்பி வாங்கணும் 115 ரூபா. இது இந்த கம்பி வந்து ஒரு கிலோ 62 ரூபா 52 ரூபா 62 வரைக்கும் போகிறேன். எதுவுமே இப்போ வருஷம் எவ்வளோ வந்தாலும் நம்ம செலவுக்கே பத்தாது. 2வது வருஷம் வந்து வருஷம் பார்த்தா போச்சா, 2வது வருஷம் அதுக்கும் போயும். 3வது வருஷம் வரும்போது லாபம் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு வாடகை வட்டிக்கெல்லாம் போட்டிருந்தாலும் கட்டுப்படியாகும். எவ்வளோ ஏக்கரில் போட்டிருக்கீங்க?
இப்போ நான் இப்போது இது கரெக்டாக 1 ஏக்கர் 20 சென்ட் இருக்கும். 1 ஏக்கர் 20 சென்ட். இந்த 1 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு? செலவு வந்து எனக்கு அதான் சொல்கிறேன் பாருங்க, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் 2.5 லட்சம் கிழங்கு வந்து கிழங்கே 2.5 லட்சம் வருதுங்களா? கிழங்கு 2.5, இந்த கம்பியில் ஒரு 2 கம்பி குச்சி எல்லாமே ஒரு 2, 4.5, 5 லட்ச ரூபா எனக்கு செலவாயிடும். ஆமாம், கிட்டத்தட்ட எனக்கு 5 லட்ச ரூபா இதில் செலவாயிடுச்சு. இனிமேல் மருந்து செலவு அது இதுன்னு பார்த்தோம்னா மறுபடியும் 1 ரூபா வந்துடும். ஆள் செலவு, கூலி அதுன்னு, உரம், மருந்து எல்லாம் இன்னும் 1 லட்ச ரூபா எல்லாமே செய்கிறதுக்கு சரி. காய் பொறிக்கிற கூலியே ஒரு நமக்கு 50 ரூபா வந்துடும். கூலி 350 ரூபா, ஒரு ஆளுக்கு 350 ரூபா கொடுக்குறோம். இந்த கூலி வந்து பார்த்துக்குங்க, இது இப்படியே 5 மாதம் இழுத்தாகணும். இனி 5 மாதம் இருக்குது. வாரம் வந்து ஒரு காட்டில் இப்போ இன்றைக்கி 3 பேர் இருக்காங்க, டெய்லி 4-5 பேர் இருப்பாங்க. வாரத்துக்கு கணக்கு பார்த்துங்க, 5 ஆள் 7 5 35 ஆள் வருதுங்களா? 350 ரூபாய்க்கு எவ்வளோ ஆச்சுங்க? ஒரு வாரத்துக்கு 3500, 35 ஆளுக்கு எவ்வளோ வருதுங்க? கிட்டத்தட்ட நம்மளுக்கு வாரம் மாதம் ஆனால் நாளை ஒரு வாரத்துக்கு இப்போ 6000 7000 கொடுக்குறோம். ஆள் கம்மியான வச்சானா 8000 வந்துடும். வாரம் 8னா 4 8 32,000 ரூபா. வாரம் 30,000 ரூபாய்க்கு, மாதம் 30,000 ரூபாய்க்கு குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மாதம் பூரா 5 மாதம் பார்த்துங்க, இப்படியே 1.5 லட்சம். அந்த அளவுக்கு நம்ம விதை வந்து விற்றா தான் நம்மளுக்கு இல்லைன்னா இந்த வருஷம் போயிடும். அந்த அளவுக்கு விதை விற்கணும், வரணும். ஒரு ஏக்கர் 20 சென்ட் போட்டிருக்கீங்களா? ஆமாம், இதில் எவ்வளோ இது மகசூல் வந்து 300 கிலோ வரணும். இந்த வருஷம் அவ்வளோ இருக்காது. ஏன் அப்படி இருக்காதுன்னா இந்த கிளைமேட் ஒத்து வரல. இதுக்கு எப்படி கிளைமேட் இருந்தால் நல்லாயிருக்கும்? கிளைமேட் வந்து இப்போ இருக்குது பாருங்கள், இதுதான் கிளைமேட்டே. அதாவது பெய்யற வெயில் இருக்கக்கூடாது, வெயில் அடிக்கணும், லேசாக இருக்கணும், மழை பெய்யற மாதிரி இருக்கணும், பெய்யக்கூடாது, பெருசாக பெய்யக்கூடாது, லைட்டாக பெய்யலாம். இப்படி இந்த மாதிரி காற்று அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளைமேட் ஒரு 10 நாள் போனால், நீங்கள் ஒரு 10 நாள் போய் வாங்களேன், இது என்ன உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அன்றைக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்துருக்குது அப்படி நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி வந்துடும், இப்படியே குருன்னு போயிடலாம். இது வேறு அழுகல் நோய் வந்துடுது. மழை அதிகமாக பெஞ்சா இதுக்கு வேறு அழுகல் நோய் வந்துடும். இப்போ இந்த மாதிரி இது போட்டு தான் வளர்க்க முடியுமா? ஆமாம், இது இந்த செடியை பாருங்கள், பந்தல் போட்டு தான் வளர்க்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த செடி இது ஒரு கிழங்கு வச்சதான், நல்ல கிழங்கு தான் வச்சான். இது மகசூல் தராது. இது கொண்ட கருவல் மாதிரி விழுந்து இது இறந்துருச்சு. இதில் இருக்கிற கிழங்கு அடுத்த வருஷத்துக்கு வந்தால் இதே மாதிரி தான் வரும். சில கிழங்கு சிறுசாக இருக்குது. இது என்ன ஆகுது, இப்போ வந்து பூ பூக்கிறதே இல்லை பாருங்க, இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி இதை வந்து இழுத்து கட்டி விட்டால் இதில் ஒரு பூ வரும். இதை இந்த வருஷத்துக்கு பலன் கொடுக்கவே கொடுக்காது. அதனால் அது கட்டாமல் விட்டுருக்காங்க. இது அடுத்த வருஷம் பலன் கொடுக்கும். இப்போ இது வந்து இதுக்குள்ளே இருக்கிற கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா, இது நல்லா வந்துருச்சு அப்படின்ட்டு அடுத்த வருஷம் கீழே கிழங்கு பெருசாகலைன்னா அடுத்தது பலன் தராது. அந்த மாதிரி செடிக்கு பலன் தரும். கிழங்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக உள்ளே இருக்குதோ மேலே அந்தளவுக்கு நம்ம செடி வந்துடும். கிழங்கு ஆரோக்கியம் குறைஞ்சதுன்னா மகசூலும் இருக்காது, செடி உயிரோட வர காய் தான் எடுத்துக்கிறாங்க இல்லையா? இதில் இருக்கிற விதை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இதை மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. இதில் இருந்த விதை மட்டும்தான். இதுக்கு ஒட்டு பாருங்க கட்டியிருக்காங்க. இந்த பூ ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அந்த காய் வரையும். இப்போ அந்த கிழங்குங்கிறது வந்து மண்ணுக்கடியில் இருக்கும். மண்ணுக்கடியில் கரெக்டாக 2 இன்ச்சு 2 இன்ச் ஆழத்தில் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க பறித்து கூட காமிக்கலாம். பாருங்க, இது ஒரு கிழங்கு தான். ஒரு கிழங்கு தான் குருத்து வந்தமே நீங்கள் நிற்கிது. இது வேற ஓடுறதுக்கு மண் பார்த்ததுனால இது வரல. ஆனால் நம்ம இதை மூடி இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா இதுக்கு வந்துடும், குருத்து வந்துடும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற கிழங்கு பார்த்தோம்னா வேர் நிறைய ஓடிடும்ங்க. இப்போ ஒரு கிழங்கு பார்ப்போம். இதில் கிழங்கு வச்சுருக்கிறேன் வேறு, இந்த இடத்துல ஒரு கிழங்கு அடிபட்டுருச்சு. ஒரு சரியான ஈரப்பதம் கொடுத்தே ஆகணும். பாருங்க கிழங்கு இருக்குங்களா, பாருங்க இவ்வளோ ஆழத்தில் போட்டிருக்கோம். இது முளைச்சி வரணும்னு வச்சுருந்தா இது முளைச்சி வரல. பாருங்க இதில் கொடுத்து பாருங்க. என்ன காரணத்தினாலும் தெரியல, நான் முனை இப்படி இருக்கிறனால போட்டிருந்தா நான் வரல. கிழங்கு என்ன ரேட்டுங்க விற்கிறாங்க? இப்போ தான் கிழங்கு வந்து 350லேருந்து 450 வரைக்கும் கிழங்கு. நான் வாங்கும்போது 470, கொஞ்சம் கடைசியாக வாங்கினேன். அப்புறம் இதில் முயல் வந்து குறுக்க கடிச்சிட்டு போயிடும். பாருங்க பாருங்க, இது முயல் கிடச்சிது. நல்லா எப்படி டேபராக கத்திரிச்சு பாருங்க. இப்படியே மூளைக்கு மூளை இப்படியே போயிடும், இப்படியே கத்திரிச்சிட்டு போயிடும், இப்படியே கத்திரிச்சிட்டு போயிடும். இந்த மாதிரியும் போயிடும். ஆமாம், முயல் கடி. ஆடு மாடு சாப்பிடாது. இது செம்மறி ஆடு. நாங்கள் இதெல்லாம் அடித்து வச்சுருக்க பாருங்க, அது அப்போ வந்து சாப்பிடுது. அவர் கட்டுறாரு பாருங்க, முயல் கண்ணி ஒன்று போடுறாரு. ஒரு முயல் கண்ணி ஒன்று போட்டு பார்க்கலான்னு போடுறாரு.
ஆனால் அது எங்கே விழுகிறது இல்லைங்க. அது காலம் சில மொசல் விழுகாது, சில மொசல் விழுகும், சில மொசல் விழுகாது. காய் வந்து இந்த டைமில் வந்து இப்போ நம்மளுக்கு உரச்சத்து கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும். பாருங்கள் இந்த காய் ஊறி இருக்குது. இது இவ்வளோ கருப்பாக இருக்கிறதுனால பெருவட்டம் ஆகாது, ஒரு மீடியமாக இருக்குது. பச்சை கலரில் இருக்கணும். ஆமாம், இன்னும் ஒரு கிளிப்பச்சை இருக்கும். கிளிப்பச்சை தான் ஊற ஆரம்பிச்சிடும், நல்லா நெச்சரிச்சல்னு வரும். நீங்கள் இன்னொரு அடுத்த டைம் வாங்க, நீங்கள் காயெல்லாம் நல்லா பார்க்கலாம், நல்லா பார்க்க முடியும். இது ஊறுற கண்டிஷன் தான் இருக்குது. ஆனால் பூ இந்த மாதிரி இருக்குன்னு இந்த பூ இந்த மாதிரி ஆகிட்டா காய் ஊறாது. இந்த மாதிரி இது மாதிரி புள்ளி ஓட்டை இது எல்லாமே வியாதி இதுகள் வந்துடும். ஆமாம், இதுதான் அந்த இதுக்கு கொஞ்சம் மருந்து அடிக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி அடிக்கணும். என்ன மருந்து அடிப்பீங்க? நாங்கள் அதிகமாக வந்து இப்போ லூனான்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது, பாயர் கம்பெனி. அப்புறம் இந்த பூவுக்காகவே ஒரு விலை வந்து கூட இருந்தாலும் மருந்து கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு 7 மில்லி 6 மில்லி அந்த மாதிரி மருந்து. அப்புறம் இந்த பொடியில் கொஞ்சம் கலக்கி பூஞ்சானம் விழுகாமல் இருக்கிறதுக்கு பூஞ்சானம் தாக்கிறோம். மழை காலம் பக்கத்தில் இருக்கிறதுனால பூஞ்சான நோய் தாக்கிடும். அதுக்காக கொஞ்சம் புள்ளி விழுகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுப்போம். பக்டானல் மாதிரி மருந்து கொஞ்சம் கொடுப்போம். மருந்து இது பெரிய அளவுக்கு ஹெவியாக அடிக்க வேண்டியதில்லை, ஆனால் கொஞ்சம் தாங்கிறது இல்லை. பூ தாங்காது, ஹெவியாக கொடுத்தா பூ தாங்காது, கீழே நம்ம கொடுத்தா கிழங்கு தாங்காது. அதனால் மீடியமாகவே போயிட்டுருக்கணும். உரம் அளவாக கொடுத்தாலே போதும். இந்த வருஷமெல்லாம் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அளவாக கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தேவைப்படும். சத்துக்கள் பத்தாமல் சத்துக்கள் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி டானிக்கு லிக்விட் மாதிரி விடுவோம். இது அபிமான்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டானிக்கை விட்டோம். அக்ரோமின்னு சொல்லி ஒரு டானிக்கை விட்டுருக்கோம். அந்த டானிக்கை கொஞ்சம் விடுவோம். அக்ரோமின் இந்த மாதிரி டானிக்கை விட்டோம்னா கொஞ்சம் செடி வளர்ச்சி இருக்கும். செடியை மேலே பந்தல் கொண்டு வந்துடலாம். இது மண் வளம்னா இந்த இப்போ மண் வந்து கெட்டி மண்ணுனால ஒட்டஞ்சத்திரம் ஏரியாவில் தானே இது பயிர் பண்ணுறாங்க. கெட்டி மண் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இது செங்காடு நம்ம செஞ்சாரில் இது நல்ல மண் கண்டம் தான். இதுக்கு தேவையான மண் தான். களிமண்ணில் சுத்தமாக ஆகாது, வராது. வந்தாலும் கிழங்கு கெட்டு போயிடும். ஒரு வருஷம் வர்ற மாதிரி தெரியும், மறாத வருஷமாக தான் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி மண்ணு தான் இது கரெக்டு. ட்ரிப்பு போட்டிருக்கீங்களா? ட்ரிப்பு தான் போடணும். வேறு இது தண்ணியாக்கு பாய்ச்சோம்னா ரொம்ப போயிடும், அதிகமாக போயிடும். அதனால் அது பாதிக்கப்படும். இதில் தண்ணி உள்ளே நிற்காத அளவுக்கு நம்ம வெளியே எடுத்து விடணும். இப்போ மழை வந்து கம்மியான மழை தான் பேஞ்சிருக்கு. இதுக்கே ஒரு நாள் தண்ணி நின்றுச்சு. நின்றுச்சுன்னா கெட்டு போயிடும். நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கேருந்து வாக்கி எடுத்து இந்த பக்கம் கொண்டு போயிடும், அந்த காட்டில் விட்டுருவோம். இப்போ அது மக்காச்சோளம், அதனால் அதில் போயிடும். இப்போ அது மக்காச்சோளம் அவ்வளோதான். மக்காச்சோளம் பயிரிட்டுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வெங்காயம் நட்டுருந்தேன். வெங்காயம் நல்ல மகசூல். அது நல்லா குப்பை சத்தையெல்லாம் நாங்கள் வந்து இயற்கையாக கொஞ்சம் பார்ப்போம். இயற்கை உரம் நாங்கள் இயற்கை அதிகமாக விரும்புவோம். இப்போ நீங்கள் முருங்கை மரத்துக்குள்ளேயே போய் பாருங்கள், குப்பை இருக்கும். குப்பை இல்லாமல் நாங்கள் அந்த வேப்பத்தலையை கூட அங்கே மார்க்கெட் மிச்சத்தலையை மரத்துக்கடியே போட்டுருவோம். இயற்கையாக கொஞ்சம் பண்ணால் தான் நீண்ட நாள் ஓடும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லைனாவெல்லாம் பாருங்கள், சோள பயிருக்கு உரமே என்ன போடலை, ஆரோக்கியம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எத்தனை வருஷம் வரைக்கும் ஈல்டு எடுக்கலாம்? ஈல்டு 4 வருஷம் நல்லா எடுக்கலாம். 3 வருஷம் நல்லா வரும். 3 வருஷம் அருமையாக வரும். 4வது வருஷம் குறையும். இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஈல்டு வரும்? இப்போ இந்த வருஷம் கம்மியாக தான் வரும். இந்த வருஷம் என்னை பொறுத்தளவுக்கு இது சரியான இதில் வரல. 1000 ரூபா கிலோக்கு இது வரல. வந்திருந்தால் 300 கிலோ வந்துடும். வந்துடணும். எந்த மாதம் ஈல்டு வரும்? ஈல்டு வந்து இது இனிமேல் தான். இப்போ ஆடியிலிருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசிக்குள்ளேயே அந்த பந்திலே தெரியக்கூடாதுங்க, பூத்தான் தெரியணும். அதை காயாக்கணும். அது அடுத்த வருஷம் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த வருஷம் ஐப்பசி வந்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், தீபாவளிக்கு முன்னாடி வந்திருக்கீங்க, அதே அடுத்த வருஷம் வந்து பாருங்கள், இதே காட்டை இந்த போன வருஷம் இந்த காடை அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி மறைச்சிடும். அப்படி மறைக்கணும். அந்த பூவுக்கு பூரா ஒட்டு வைக்கணும், அதுக்கு சத்து கொடுக்கணும், மருந்து கொஞ்சம் அந்த பூவுக்கு கெடாமல் இருக்கிற மாதிரி, புள்ளி விழுகாத மாதிரி, பூஞ்சானம் விழுகாத மாதிரி, வேறு அழுகாத மாதிரி, இத்தனை பிரச்சனை இருக்குது. இது கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி. இதெல்லாம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் இது மகசூல் கிடைக்கும். மகசூலுங்கிறது இதில் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். நல்ல ஐடியா இல்லைன்னா சீக்கிரம் ஒரு 10 நாள் சின்ன உளுந்துன்னு வச்சுங்களேன், எல்லாமே கெடுக்கு. பூ பூரா நல்லா மொன்னையாக போயிடும், ஒன்றும் இருக்காது. இப்படி வேறு லாட்டம் இருக்கும், இப்படி தான் இருக்கும், கோல் மட்டும் தான் இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு பிரயோசனம் இருக்குது. இது இப்போ நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன், ஒரு 7-8 வருஷமாக பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் இது இங்கிட்டு புதுசாக மாற்றிருக்கிறேன். அங்கிட்டு வந்து எனக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நல்லா வந்துச்சு. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் குறைய ஆரம்பிச்சது. சரி தன்மை காட்டில் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அது முருங்கை செடி வைக்கலான்ட்டு இப்போ அந்த காட்டை முருங்கை செடிக்கு யூஸ் பண்ண போகலாம். இந்த பெண்ணு
கார்த்திகை மார்கழி மாதமெல்லாம் முருங்கை செடி வச்சுருவேன். ம் அப்புறம் அது இந்த மாதிரி வளர ஒரு 3 வருஷம் முருங்கை மரம் அது அது மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஒரு 10 வருஷம் அப்படி நான் முருங்கை மரம் ஒரு இடத்துல விட்டுறலாம். அதுக்கப்புறம் தூக்கி இது மாதிரி போடலாம். இது ஒரு அது மாதிரி ஒரு 5 வருஷம் ஆகும். மண்ணில் இருக்க சத்தெல்லாம் எடுத்துருது. சுத்தம் எடுத்து மண்ணில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மண்ணை வந்து நம்ம உண்மையிலேயே ஆரோக்கியமான மண்ணை வச்சுருக்கோமான்னு கேட்டால் கம்மி தான். 6 மாதம் நம்ம அதை மெயின்டைன் பண்ணோம்னா அப்புறம் நல்லா வந்துடும். வேறு என்ன கேட்குறீங்க? சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான தகவல் நிறையா சொன்னீங்க. நம்பர் வந்து 98 421 48 617. ஏதாவது இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கேட்கலாம். கேட்கலாம். என்னை விட இன்னும் ஜீனியர்லாம் இருக்காங்க. எனக்கு சந்தேகம்னா அங்கே கேட்பேன். சரி, அதனால் கண்டிப்பாக சொல்லுவோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி.